இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது குழந்தையின்மை பிரச்சனை. இது வந்து இப்போ அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஸோ பெண்களுக்கு எந்த காரணத்தினால இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு நம்ம பேசிக்காக தைராய்டு பார்ப்போம். ஸோ தைராய்டு ஹைப்போதைராய்டுனால இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஹைப்போதைராய்டுனால நமக்கு என்ன ஆகும்னா வளர்சிதை மாற்றம் மெட்டபாலிசமே வந்து பாதிக்கப்பட்டு நிறைய இஷ்யூஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னாலையும் இது வந்து சினைப்பை நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லலாம். இதனால் வந்துட்டு பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறதுனாலையும் நமக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் கருப்பையில் வரக்கூடிய ஃபைப்ராய்டு யூட்ரஸ் மற்றும் எண்டோமெட்ரியோசிஸ் சினைப்பை குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் மற்றும் கட்டிகள் இதனால் இந்த காரணங்களால் குழந்தையின்மை பிரச்சனை வந்து பெண்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. வைட்டமின் டி வந்து நமக்கு கருமுட்டை வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை தைராய்டுக்குமே வந்துட்டு தேவைப்படுது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் நல்லா இருக்கணும் தைராய்டு ஹார்மோன்ஸ் அப்படின்னா இது எல்லாமே செலீனியம், ஜிங்க், காப்பர் மற்றும் அயன், இந்த வைட்டமின் டி, B12 இந்த சத்துக்கள் எல்லாமே தேவை. கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் நார்மலாக இல்லை குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து சரியாக இருக்காது. பெண்கள் வந்து கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் மற்றும் உணவுகளை எடுத்துகிட்டு வரணும்.